அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் இப்போது உரையாற்ற இருக்கிறேன். ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, இந்த சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் கொள்கைகள் விதிப்படி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களிலே ஃபஸ்ட்டு ரேங்கில் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற ஃபஸ்ட்டு ரேங்கில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரே கவர்னராக தேர்வு செய்யப்படுகிறார். 2ஆம் ரேங்கில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரே முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார். 3ஆம் ரேங்கில் வெற்றி பெற்ற உறுப்பினரே சட்டமன்ற உறுப்பினரே சபாநாயகராக தேர்வு செய்யப்படுகிறார். இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மந்திரிகளாகவும் மத்திய மந்திரிகளாகவும் அனைவரும் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். ஆகையால் இந்த சுயேட்சை லட்சிய கொள்கை விதிப்படி யார் வேண்டுமானாலும் சுயேட்சையாகவும் இதில் உறுப்பினராக இருந்தால் கூட சுயேட்சையாக போட்டியிடலாம். நன்றி, வணக்கம்.